அவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி, கர்த்தர் நம்மை தாங்குகிறார். தாங்கும் கர்த்தர். வேத வசனத்திலே, வேத புத்தகத்திலே உள்ள சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை எப்படி தாங்குகிறார் என்பது. முதலாவது, கர்த்தர் தமது நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார். ஏசாயா 41:10. இரண்டாவது, கர்த்தர் நம் உத்தமத்திலே தாங்குகிறார். சங்கீதம் 41:12. மூன்றாவது, கர்த்தர் வியாதியில் இருக்கிறவனை தாங்குகிறார். சங்கீதம் 41:3. நான்காவது, கர்த்தர் விழுகிறவனை தாங்குகிறார். சங்கீதம் 145:14. ஐந்தாவது, கர்த்தர் நம்மை நித்திரையில் தாங்குகிறார். சங்கீதம் 3:5. ஐந்தாவது, கர்த்தர் தாயின் கற்ப முதல் முதிர் வயது வரை நம்மை தாங்குகிறார். ஏசாயா 46:3-4. ஏழாவது, நீதிமான்களை ஆண்டவர் தாங்குகிறார். சங்கீதம் 37:17. இவனுமாக நம்மை ஒவ்வொரு நிலைமையிலும் நம்மை தாங்குகிறார். நம்மை ஏந்தி தப்புவிக்கிறார். நாம் அவருடைய கரத்திலே ஏற்ற வேளையிலே சகாயம் கிடைக்கும் என்று அவருடைய கரத்திலே அடங்கியிருப்போம். வேத வசனங்களை வாசிப்போம். ஆண்டவருடைய தாங்கும் கரத்திலே நாம் தங்கியிருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.